யா எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் கமாண்டோ இன் லவ் ஸ்டோரி பார்த்துட்டு வெளியே வரேன். நைஸ், நல்லா பண்ணியிருக்காரு. அன்பர் சர்மா அழகாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக தேட்டர் வந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா இதில் ஒரு உண்மையான சம்பவத்தை தெளிவு பண்ணியிருக்காரு. ஓகே, இவங்களோட முயற்சிக்கு என்னோடய பாராட்டுகள். எல்லோரும் தேட்டரில் வந்து பார்த்துட்டு சக்ஸஸ் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. அருமையான மூவி சார். கமாண்டோவின் லவ் ஸ்டோரி சூப்பரான மூவி. ஒரு நல்ல புது தீம் எடுத்து ரொம்ப அருமையான விஷயத்த சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆனால் அது அவ்வளோ ரொம்ப ஆழமாக சொல்லி எல்லாரோட மனசில் ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே அவ்வளோ அற்புதமாக அவங்களுடைய ரோலை பண்ணியிருக்காங்க. அன்பரசு சார் டைரக்ஷன், அவருடைய ஆக்ஷன், இது எல்லாமே ஹீரோ ரோல் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா பாட்டு சீன் எல்லாமே அற்புதமாக இருக்குது. படப்பிடிப்பு அவ்வளோ நல்லா இருக்குது. சண்டை காட்சிகள் அவ்வளோ நல்லா இருக்குது. எல்லாருமே அவங்களோட ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. டோட்டலாக எல்லாரும் வந்து அவங்கவுங்களோட குடும்பத்தோடு வந்து படத்தை பார்க்கணும். படம் வந்து எந்த இடத்துலையும் ஒரு தொய்வே இல்லை. சூப்பராக போகுது படம். நல்ல ஒரு படம், நல்ல தீம், நல்ல படம். வணக்கம். லவ் ஸ்டோரி எத்தனையோ விதமாக பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு கமாண்டோட லவ் ஸ்டோரிங்கிறது வந்து ஒரு பிரமிக்கத்தக்க வகையில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அது பல இடங்களில் பல திருப்புமுனைகள், ஒன்றும் எதையுமே வந்து குறை சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இது வந்து புதுசாக அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கமாண்டோ வந்து தான் இறந்து போனாலும் கூட தன்னோட நிழலில் வேற ஒரு பரிமாணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே அது அருமையாக ஒரு இயக்குனர் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல லொக்கேஷன், நல்ல சாங்கு, நல்ல பின்னணியெலாம் பின்னி எடுத்திருக்காங்க. ஒரு இடத்துலையுமே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டான்ஸு, ஆக்டர்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கதை வந்து ஒரு நாட்டுக்கு நல்ல கருத்து சொல்லக்கூடிய ஒரு கதையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து படத்தை பார்க்கணும். அதுதான் பெரிய மேட்ரு. இது மாதிரி இன்னும் பல படங்கள் நம்ம எடுக்கணும்னு தோணுன்னா தேட்டரில் வந்து பார்க்கணும். அதனால் வந்து இது நிச்சயமாக படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். ரோபோ சங்கர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. ஆக்சுவலாக அவருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு தான் நான் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் அவர் வந்து நான் செய்கிற சின்ன பேமெண்ட்டாக இருந்தாலும் அவரோட யூஸ் ஆகும், அவரோட மெடிசன் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் அவருக்கு பண்ணேன். அதே மாதிரி சூப்பர் குட் சுப்பிரமணிய சாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு தான் இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்தேன். இது வந்து ஒரு உதவியாக தான் நான் செஞ்சேன். அதே மாதிரி அவங்க இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களுக்கும் என்னோடய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், அவங்க கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக கொடுப்பேங்க. இப்போது அவங்க வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், ஷூராக கொடுப்பேன். ஏன்னா அதுக்குள்ளே ஸ்கோப் நிறையா இருக்குது. என்னோடய அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும். அதுவும் வந்து த்ரூஅவுட் இந்தியா இண்டஸ்ட்ரியை பேசுகிற மாதிரி தான் வைப்பேன். ரொம்ப வித்தியாசமான சப்ஜெக்டாக இருக்கும். இது வந்து காதலுக்கு காவியம் கொடுத்தேன், அது முழுசாக கமர்ஷியலாக கொடுக்குறேன். ரொம்ப கமர்ஷியலாக கொடுப்பேன். நாங்கள் எதிர்பார்க்கலாம். மேபி அடுத்த பொங்கலுக்கு கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன். அந்த தீம் எடுத்தது வந்து ஃபஸ்ட் கிளாஸ். அந்த நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு. ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எல்லாம் நல்ல தீம். உண்மையிலே எல்லாரும் பார்க்கணும். இவ்வளோ ஒரு பின்னாடி ஹிஸ்ட்ரி இருக்குன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும். கண்டிப்பாக சூப்பராக இருந்தது. எல்லாருமே அவங்க பார்த்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மெயினாக இந்த ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா டப்பிங் வாய்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பட் ஹீ டுக் த இது டு டாக் இன் ஹிஸ் வாய்ஸ். அது அப்போ எடுக்கவே இல்லை. ஆனால் இந்த படம் முடியும் போது இட் வாஸ் வெரி நைஸ். இது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும் சார். பார்க்க வேண்டிய படம். ஏன்னா ஒரு கேர்ள், 19-year-old girl, she has taken so much effort to do this. I really appreciate the heroine. And the படம் theme was very nice. எல்லாரும் பார்க்கணுங்க கண்டிப்பாக. அப்புறம் இந்த கேர்ளோட அப்பா துரை பாண்டியன் சொல்லிட்டு ஃபஸ்ட் கிளாஸாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ரியலிஸ்டிக்காக தான் அவங்க ஒய்ஃபாக வரதும் செம்மையாக இருந்தால். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹீரோயின் கடைசி வரைக்கும் அவங்க செம்மையாக கலக்கிட்டாங்க. பிடிச்சிருந்தது எங்களுக்கு. இன்ட்ரி பண்ணிட்டேன். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது சார். ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் நியூவாக இருந்தால் கூட அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஹாய், வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி வந்து வார்த்தையால் சொல்ல முடியலைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கமாண்டோவின் லவ் ஸ்டோரி படம் வெற்றிகரமாக ரிலீஸ் ஆகி இன்றைக்கி 2வது நாள். எல்லா தேட்டருமே ஃபுல்லு சார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி சார். ஆடியன்ஸு அவ்வளோ தூரம் ரசிக்கிறாங்க.
பாடல்களாகட்டும், சீன்களாகட்டும், காட்சி அமைப்புகளை அவ்வளோ தூரம் ரசிக்கிறாங்க. நான் கமாண்டோவின் லவ் ஸ்டோரி படத்தில் ஒரு கமாண்டோவாக பண்ணியிருக்கிறேன். என்னோட கேரக்டரை பார்த்து ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாராட்டுறாங்க. அந்த பாராட்டுகள் எல்லாமே நம்மளுடைய இயக்குனர் வீர அன்பரசு சாரை தான் போய் சேரும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. படம் மாபெரும் வெற்றி சார். நிச்சயமாக 100 days இந்த படம் போகும். தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்கிறோம். வணக்கம். படம் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது படம். எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அந்த லவ் வந்து அவங்க 2 பேரோட லவ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அவங்களோட லவ்வை அந்த குழந்தைய கொடுத்துட்டு போகிறதுன்றதெல்லாம் இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத ஒன்று. ரொம்ப நல்லா இருந்தது. மொத்தத்தில் ரொம்ப நல்ல படம். நல்லா எல்லாரும் வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். இல்லை, அமரன் வேற. அமரன் வந்து ஒரு மிலிட்ரியில் இருக்க வேற ஒரு மாதிரியான காதல் காவியம். இந்த காதல் மொத்தமாக வித்தியாசமான காதல். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் வராத வித்தியாசமான ஸ்டோரியாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். கதை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய படம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சது. மிலிட்ரி போகணும். மிலிட்ரி. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கு சார். டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. அந்த லவ் ஸ்டோரி தான் அது. அதுக்கு மேலே சொன்னால் ஸ்டோரி சொன்ன மாதிரி ஆகிடும். நல்லா இருக்கு. இல்லை, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் அப்புறம் ஹீரோவோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. அவர் தான் டைரக்டர் கூட இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு சார். நிறைய படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி பண்ணியிருக்காரு. ஆமாம், அவர் வந்து படம் ஃபுல்லாக அவரோட லைஃப், கமாண்டோவோட லைஃப் ஸ்டைல், அவரோட கேரக்டர் அந்த மாதிரி ஸ்டோரி. போர் அடிக்காமல் போகுது சார். ஃபேமிலியோட பார்க்கலாம். தேங்க்ஸ். நல்லா ஸ்டோரி கான்செப்ட் நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கான்னு என்னோட கணிப்பு. நல்லா இருந்துச்சு. நல்லா நடிச்சு. வணக்கம் சார். படம் நல்லா இருக்கு. ஒரு எதிர்பார்ப்போட ஏதோ இருக்கும் அப்படின்னு மாதிரி வந்தோம். இங்கே வந்து பார்த்தா ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பு, எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை வந்து ரொம்ப காலத்துக்கு அடுத்து இந்த படத்தில் அழுவ வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்படி நம்மளை அறியாமல் நமக்கு கண்ணீர் வரக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த படம் தள்ளப்பட்டிருக்கு. உண்மையிலேயே நல்ல அருமையான படம், எல்லாரும் பார்க்கலாம். இல்லை, அது ஆக்சுவலாக கமாண்டோன்றது சொல்கிறாங்களே படி அதில் வந்து டெப்த்து பெருசாக கொடுக்கல. அதில் ஒரு சென்டிமெண்டான விஷயம் வந்து அந்த குழந்தை, அது டெஸ்ட் டியூப் மூலயமா வரக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது படைப்பு. அதனால் ரொம்ப பார்க்கக்கூடிய அற்புதமான படைப்பு. குடும்பத்தோடு வந்து எல்லாரும் பார்க்கலாம். நல்ல ஒரு படம். நல்லா இருந்தது. எக்ஸலண்ட். சூப்பராக இருந்தது. ரெடி நியூ. எங்களுக்கு இப்போதான் தெரிஞ்சு நல்லா இருக்கு. ஃப்ளோ கடைசி வரைக்கும் டெம்போ குறையாம நல்லா இருக்கு. நல்லா எல்லாமே அந்த வரிகள் எல்லாமே நல்லா. ஆக்டிங் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நியூ ஆக்டர்ஸாக இருந்தால் கூட புதுசாக பார்க்குற மாதிரி எங்களுக்கு இல்லை. ஏற்கனவே எங்கேயோ நல்லா கற்றுக்கிட்டு வந்த மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியை நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டான்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பாட்டு வரிகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நடுவில் ஒரு குரல் வருது இல்லைங்களா, அது ரொம்ப நல்லா இருந்தது. புதுசாக இருந்தது. சூப்பராக நிஜமாலுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். வரப்போ கொஞ்சம் லவ் ஸ்டோரியா அப்படின்னு நினச்சின்னு வந்தோம். பட் ரியலி இட் இஸ் அ லவ் ஸ்டோரி. என்ஜாயபிள் ஃபிலிம். சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் கடின உழைப்புக்கு பின்னால் ஒரு நல்ல காதல் கதையை கொடுக்கணும்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து ஒரு கமாண்டோவோட லவ் ஸ்டோரி. இந்த கமாண்டோவோட லவ் ஸ்டோரியை நான் இந்த இராணுவத்துக்கும் இந்த நேவியில் இருக்கவங்களுக்கும் ஏர்ஃபோர்ஸில் இருக்கவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். குடும்பத்தோடு எல்லோரும் வந்து பாருங்கள். இது மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இந்திய வரலாற்றில் இல்லை, உலக வரலாற்றிலே இருக்காது.
அவ்வளோ அற்புதமான லவ் ஸ்டோரி, குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய லவ் ஸ்டோரி. இதில் வந்து வல்கர் இருக்காது, பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். இப்படி ஒரு லவ் ஸ்டோரி பண்ண முடியுமான்னு இருக்கும். இது ஒரு ரொம்ப நாள் கனவு மாதிரி சேர்த்து 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 வச்சு தேன் கூட்டில் வந்து தேனி எப்படி தேனி சேர்க்குதோ அது மாதிரி சின்ன சின்ன சீனாக சேர்த்து 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 ஒரு பெரிய கதையை கொடுத்துருக்கேன், அருமையான கதையை கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் படம் இல்லை, ஹிந்தி படம் இல்லை, இங்கிலீஷ் படம் இல்லை, எந்த ஒரு படத்துலையுமே இப்படி ஒரு கதையை வந்து பார்த்துருக்க முடியாது. நான் கமர்ஷியலாக கொடுக்கலைங்க, நல்ல ஒரு குடும்ப படமாக கொடுக்கணும்னு கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு லவ் ஸ்டோரிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு, இந்த மீடியா கொடுக்குற ஆதரவு தான் இந்த படம் ஜெயிக்கணும். தயவு செஞ்சு உங்களோட பேராதரவை நான் கேட்குறேன், மக்களையும் கேட்குறேன். தயவு செஞ்சு தேட்டருக்கு வந்து படம் பார்த்து இந்த படத்துக்கு ஒரு ஊக்கம் கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ சார். என்னங்க? ஆமாம், இல்லை இது வந்து உண்மையால் நடந்த சம்பவம் தான். ஆனால் நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிட்டில் படித்தேன். அந்த பிட்டு வந்து எனக்கு ஒரு விதை மாதிரி கிடைச்சது. அந்த விதையை மண்ணுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காவியமாக கொண்டு வரணும்னு நினச்சி அதை வந்து அழகாக டெவலப் பண்ணிகிட்டே வந்தேன். இது டெவலப் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து உண்மையான ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சுங்க. வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீதேவி ராமச்சந்திரன் பேசுகிறேன். இதில் ஏஞ்சலுக்கு மதர், அதாவது ஹீரோயினுக்கு மதராக பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸை பார்த்தோன்னே எங்களுக்கே கண் கலங்கிடுச்சு. எல்லாரும் வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. தியேட்டர் ஃபுல்லாக நல்ல அப்ளாஸு, எல்லாரும் படம் விறுவிறுப்பாக போச்சு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் பாருங்கள், நீங்கள் எல்லாருமே கண் கலங்கிடுவீங்க. நீங்கள் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு வரவங்கலாம் நாங்கள் எண்ட் ஆஃப் த டே ரொம்ப கண் கலங்கிட்டோம், நீங்கள் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கீங்க, நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு. நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு முதல் காரணம் எங்களோட டைரக்டர் திரு வீர அன்பரசு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு டெக்னீஷியனும் அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் தயவு செஞ்சு உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்குது. தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.